ஹை கைஸ், வந்து நம்மளோட ஹீரோ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நான் உன்னை வந்து இவ்வளோ லவ் பண்ணுறேன், அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். ரொம்ப கவிதை நிறையா சொல்லிகிட்டு இருக்கான். சடனாக அங்கேருந்து பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், டே நீ பேசுறது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குடா, இந்த மாதிரிலாம் பேசினா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறான். அப்போ தெரியுது இது வந்து ஒரு பார் அட்டெண்டர் சும்மா அந்த பொண்ணுகிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், டே நீ ரொம்ப மொக்க போடுற மாதிரி இருக்குடா, இந்த மாதிரிலாம் பேசினா பொண்ணுங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ வேணா வந்து நிக்கியை வந்து, அதாவது ஹீரோயின் பேர் நிக்கியை வந்து நீ வந்துட்டு கலாய்ச்சி கூப்பிடு, அவள்கிட்ட நீ கொஞ்சம் ஒரு மேனரிசமாக நடந்துப்பார், அப்போ தான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவனும் சொல்கிறான், நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வீட்டுக்கு வந்து பார்க்குறான், அவனோட பூனை வந்து செத்து கிடக்கு. எதனால் செத்து கிடக்குன்னா, அவன் வந்து அவனோட மெடிசனை கீழே வந்து அலட்சியமாக போட்டு போயிருக்கான். அதை வந்து சாப்பிட்டு தான் அந்த பூனை வந்து செத்து போயிருக்கு. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பூனையை புதைக்காமல் உட்காந்து அழுதுட்டுருக்கிறான். டைட்டில் கால் போடுறாங்க. பார்த்தா அப்படியே மொபைலில் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோஸ் பார்த்துருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினே வந்து கால் பண்ணுறா. என்ன நீ இன்றைக்கி பாருக்கு வரலையா, இன்றைக்கி பப்புக்கு வரலையான்னு சொல்லி கேட்குறா. இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். இல்லை நான் வேலையை விட போகிறேன், நெக்ஸ்ட் வீக்லேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலில் அங்கே அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்னோட செயின் காணா போயிட்டு அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், சரி அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து நம்ம வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வரான். செயின்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த சைடில் இருக்குன்னு போய் செக் பண்ணுறான். அவனுக்கு எந்த கிஃப்ட்டுமே வந்து பிடிக்கல, இந்த செயின்ஸ் எதுவுமே பிடிக்கல. அவன் வந்து இது சொல்கிறான், இந்த செயின் நல்லா இருக்குமா, இந்த செயின் நல்லா இருக்குமா. இல்லை எனக்கு இது எதுவுமே செட் ஆகலை, வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கும்போது தான் ஒன் விஷ் விலோ, இதுதான் வந்து படத்து முக்கியமானது. இது வந்து சும்மா அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு கலெக்டபிள்ஸ் தான், அதுக்கப்புறமேல் வந்து எங்கள்கிட்ட வந்து இது ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலாம் எங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஸ்கேம் அப்படின்னு கேட்குறான். இல்லை ஸ்கேம்லாம் இல்லை, இது ஒரு கலெக்டபிள்ஸ் மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. பப்புக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்டுகிட்ட வந்து அப்படியே பார்த்துருக்கான். அவன் சொல்கிறான், டே சொல்லுடா, இப்போ சொல்லுடாங்கிறான். அவன் சொல்கிறான், இல்லை நீ இப்போ சொல்லிடாத, அப்புறமா வந்து பார்ட்டி எதுவாகிட்டுன்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் தனியாக போயிட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிக்கிறாங்க, நான் இந்தமாரி போக போகிறேன் நெக்ஸ்ட் வீக்கு, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல வரான். என்ன சொல்லு அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு அவன் வந்து ஃப்ரெண்டு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டான். என்னடா என்னாச்சு, பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி அவ்வளோதான், இதோட நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்களோட குரூப்பில் இருக்கிற 4 பேரில் இன்னொரு ஃப்ரெண்டு, 4 பேரும் வெளில வராங்க. சரி வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்கிறா, $20 கொடு, அங்கே உள்ள பிச்சைக்காரங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் போட்டு வருவா. ஹீரோயின் போட்டு வரவுடனே அவன் சொல்கிறான், இவர் நல்ல பொண்ணாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருப்பான். சரி போகலாம், வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது இவன் ஹீரோ வந்து நிக்கி அழைச்சிட்டு போகிறான். இவன் பேர் பியர், ஹீரோயின் பேர் நிக்கி வந்து கேட்குறான், அவள் தெரியுமா அவன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறா நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இல்லை நான் அவளை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நான் மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. அவள் வந்து ப்ரொவோக் பண்ண பார்க்குறா, இவன் எதனா சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து இவகிட்ட ட்ரை பண்ணுறான், நான் வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமாரின்னு சொல்கிறான். இவன் கடைசியாக அவள் புரிஞ்சுக்கிட்டா, இவன் வந்து இவனை தான் லவ் பண்ண வரான்னு சொன்னோன்னே அவள் ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன லவ் பண்ணுறியா, அப்படிலாம் நான் ஒன்றும் இல்லை. அப்போ தூரம் வந்துட்டு உனக்கு உண்மையுமே என்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஜஸ்ட் நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறமே யோசிக்கிறான், இப்போ கூட உன்னால் சொல்ல முடியலையே நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுருக்கிறான். அவள் போயிடுறா. அப்புறமே தான் வந்து பார்க்குறான், அந்த கிஃப்ட்டு நம்ம கொடுக்கணும்னு வச்சவன் பார்த்தா அந்த ஒன் விஷ் விலோ. சரி நம்ம சும்மா விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இந்த உலகத்துலேயே வந்து அவள் என்னை பைத்தியம் மாரி லவ் பண்ணணும், என்ன தான் அவன் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடச்ச உடனே அங்கேருந்து வரான். நீ வேணா வாயேன், நீ வீட்டுக்கு வாவேன், நம்ம வந்து பேசிட்டு போகலாம். ஏன் என்ன சடனாக வியடாக இது பண்ணுற அப்படின்னா அவன் ஒன் விஷயம் பார்க்குறான். ஒருவேளை அதனால இருக்குமா. இல்லை ஜஸ்ட்டு கூப்பிட்றேன், உன் பூனை வேற இறந்துட்டுன்னு சொல்கிறியே, நீ வேணா வந்து நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேணாங்கிற. அவள் வந்து அடம் பிடிச்சிட்டு, இல்லை நான் உன்னோட வருவேன், இன்றைக்கி உங்கள் வீட்டில் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்புறம் அவன் சொல்கிறான், இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து கேன்சரு, எனக்கு வந்து உன்னோட டிஸ்கஸ் பண்ணணுன்னு இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை எடுத்துகிட்டு போகிறான். இதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ சொல்லும்போது, ஓ இதுதான் உன்னோட வாசமாக இருக்கே, இது வந்து உன்னோட பாத்ரூமா, உன்னோட கிச்சனா, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் சொல்கிறான், சரி ஓகே நான் இங்கே படுத்துக்கிறேன், அங்கே படுத்துக்கிறேன், நீ இங்கே படுத்துக்கோங்கிறான். இல்லை நம்ம சேர்ந்தே படுத்துக்கலாம். அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, இப்படிலாம் பேச மாட்டாளே நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம சேர்ந்தே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவன் வந்து இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதில் இருக்கான். இல்லை அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு உன்னோட பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். அப்படி இருக்கும்போதே சடனாக வந்து பார்த்தா நிக்கி வரா. அதாவது இவளுக்குள்ள வேற ஒரு இது வந்துருச்சு, அது நிக்கி கிடையாது, நிக்கி போலயே இருக்கிற இன்னொரு ஒரு இது வந்துருச்சு அவளுக்கு. அவள் வந்துட்டு இல்லை அவன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுறான். இந்த நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணுறான், இந்த ஒன் விஷ் விலோலாம் ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ்லாம் பார்க்குறான். சில பேர் ட்ரூன்னு இருக்காங்க, சில பேர் ட்ரூ இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து டப்புன்னு எழுந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாள். இல்லை ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு 2 பேர் சேர்ந்து படுக்கிறாங்க.
காலைல எழுந்துச்சி பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு டின்னரு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறான். அந்த பூனையை வந்துட்டு அதுக்கு ஒரு பூஜை மாரி பண்ணி வச்சிருக்கிறா, அதை புதைக்காம. இவன் பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுற, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். திருப்பி 2 பேரும் வந்துட்டு ஒரே இதில் தான் வேலை பார்க்குறாங்க வராங்க. அவன் கேட்குறான், என்ன மச்சான் ஆச்சு, நைட்டு போனியே என்ன ஆச்சு? நான் சொன்னால் நீ நம்பவே மாட்டேன், நாங்கள் 2 பேரும் ரொம்ப இதுவாக இருந்தோம், தப்புலாம் எதுவும் நடக்கலை, பட் ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம், கிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்னென்னா அவனையே தான் பார்த்துட்ருக்கா. அதாவது நிக்கி போயிட்டு அந்த ஒரு பேயோ ஏதோ ஒரு அமானுஷம் வந்து அவளுக்குள்ளே வந்துடுச்சு. அவள் வந்து இவனை லவ் பண்ணணுங்கிறது தான் வந்து இப்போ டார்கெட். அதாவது அந்த ஒன் விஷுவில் உடச்சதுனால எப்போ பாரு அவனுக்கு அப்சஸ்டாக இருக்கேன். அவன் சொல்கிறான், நான் இன்றைக்கி உன்னோட வரேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். இல்லை என்னோட வரேன்னு வந்துடும். அவன் வீட்டுக்கு போய்ட்டு அவன் வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருப்பான், இதெல்லாம் ட்ரூவா அதெல்லாம் ட்ரூவான்னு பார்த்தா டப்புன்னு பார்த்தா பெல் அடிக்கும். பார்த்தா அந்த பொண்ணு வந்துடுவாள். சாரி, இந்தமாரி நேற்று நைட்டு நான் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டேன், தப்பாக நினச்சிக்காத, நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் கேட்குறா, இல்லை உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி. அவன் உடனே, இல்லை எனக்கு உனக்கு பிடிக்கும், அப்படிலாம் இல்லை, ஃப்ரெண்டாக பிடிக்கும், இல்லை அதெல்லாம் இல்லை, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்பான். ஆமாம் நான் உன்னை வந்து லவ் தான் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொன்னோடனே 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு இதுதான் ஆசையாக இருந்தது இவ்வளோ நாள், அவன் என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுருவாங்க. ஆனால் மற்றவங்களுக்குலாம் பார்க்கும்போது ரொம்ப வியர்டாக இருக்கும், என்ன இவ இப்படி இது பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. சடனாக பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணுவான். யார் அப்படின்னு கேள்வி கேட்பா. இல்லை ஃப்ரெண்டு தான், ஒரு நிமிஷம் நான் போய் என் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு வரேன், அதாவது இப்போ பேசிகிட்டு இருந்த ஃப்ரெண்டு. சரி நாங்கள் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் போயிட்டு பேசுகிறதுக்காக போகும்போது என்ன சொல்லுவான்னா, மச்சான் அவங்க அப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லி பேசியிருந்தாலே, அவருக்கு கேன்சர்லாம் கிடையாதுடா, அவர் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்காரு, அவள் ஏதோ போய் சொல்லியிருக்கிறா. அப்புறம் அன்றைக்கி நம்ம பேசணும்ல பாரில், அப்போ வந்து அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, உன்னை தம்பியாக தான் பார்த்துருக்காளாம், ஒரு லைக் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் உன்னை வைக்கணும்னு நினச்சிருக்கலாம், சடனாக எப்படி மாறினா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அவன் ஷாக்கிங்லேயே வந்து பார்க்குறான். இந்த பொண்ணு வந்து கிஃப்ட் பண்ணுறான், இது வந்து ஒரு லக்கி சைன், இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு கொடுத்தது, இது வந்து ஒன்ட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் உன்னை நிறையா லவ் பண்ணுறேன், இந்த உலகத்துலேயே ஒன்றை மட்டும் தான் நான் லவ் பண்ணுறேன்ட்டான். உங்கள் அப்பாவுக்கு கேன்சரே இல்லையாமே, நீ ஏன் போய் சொன்னேன்னு இல்லை நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறா. இந்த சீன் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க, திருப்பி வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாமே நடக்குது, சாதாரணமாக போயிட்டுருக்குது. சடனாக நைட்டு எந்திரிச்சு பார்க்குறான், அந்த பொண்ணு வந்து ஓரத்தில் நின்றுக்கிட்டு அவனை ஏன் பார்த்துட்ருக்கு. ஐயோ என்னது இது, ஏன் இப்படி பண்ணுற நிக்கி அப்படின்னு சொன்னால், அவள் லைக் அவனோட அந்த பூனை என்னென்ன பண்ணுமோ அதே தான் பண்ணுறான். அந்த பூனையை வந்து அவ்வளோ அப்சஸ்டாக இவன் மேலே இருக்கும், அதே அப்சஷன் வந்து இந்த பொண்ணுக்கு வந்துடுச்சு அவன் மேலே. நிக்கி இந்தமாரி பண்ணாத அப்படின்னா, இல்லை நீ தூங்குறதை நான் ரசிச்சிட்டு இருக்கிறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவள் பூ எடுத்துகிட்டு ஒரு மாதிரி வரான். நிக்கி இந்தமாரி பண்ணாதே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ வந்து படுத்துரு அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து படுத்துருவான். அவனுக்கு ஆனால் தூக்கமே அள்ளு இருக்காது. நான் அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பான். காலைல விடிஞ்சிடும். காலையில் போய் கண்ணாடி பார்ப்போம், முடியை கட் பண்ணியிருப்பான். அங்கேருந்து நேராக போவான். நிக்கி என்னோட முடியை நீ கட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் நான் பண்ணேன்னா. இல்லை இனிமேல் நீ இதுமாரி பண்ணாத, எனக்கு பிடிக்கலம்மா. சரி ஓகே அப்படின்னு சொன்னால் டிஃபன் பாக்ஸ் கொடுப்பான். அவளுக்கு இன்றைக்கி லீவாக இருக்கும், இவனுக்கு மட்டும்தான் ஒர்க்காக இருக்கும். நீ இன்றைக்கி போகாமல் இருக்கலாமே, என் கூட இருக்கலாமே அப்படின்னு சொன்னான். நிக்கி நார்மலாக இரு நிக்கி, நீ இந்தமாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். நீ நார்மலாக இரு, நம்ம கேஷுவலாக லவ் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் அவள் அப்படி இருக்க மாட்டான், ரொம்ப அப்சஷனாகவே இருப்பாள். நீ தான் வேணும்னு சொல்லிட்டு. இல்லை நான் இன்றைக்கி போயே ஆகணும், நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லுவான். சடனாக அவன் டோர் பார்ப்பான், ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருப்பாள். நீ வீட்டிலே இருக்கலாமே பியர் அப்படின்னு சொல்லுவாள். இல்லை நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவான். அவளுக்குள்ளே ஒரு சைக்கிக் மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கும். அவள் நகரவே மாட்டா, இங்கேயே தான் உட்காந்துருப்பாள். இன்னைக்கு இப்போ போயிட்டு அவன் ரிட்டர்ன் வர வரைக்கும் அங்கேருந்து வருவான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், லைக் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை சடனாக நீங்கள் எப்படி இவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, நாங்கள் முன்னாடி வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி என்ன அண்ணன் தம்பிங்கிற மாதிரி சொன்னான். இல்லை அது அப்போ சொன்னோம், பட் இப்போ ஓகே தான், ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாக லவ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன் இந்தமாரி இருக்குன்னா சொல்கிறான். இல்லை நாங்கள் சின்சியராக தான் லவ் பண்ணுறோம். உனக்கு என்ன ஆச்சுமா? இல்லை ஒரு காலேஜில் சீட்டு ட்ரை பண்ணேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு 2 பேர் சாஞ்சிட்டு இருக்கும். இந்த பொண்ணுக்கு இவன் மேலே ஒரு லவ் இருந்துக்கிட்டே இருக்கும், க்ரஷ் மட்டும் இருந்துகிட்டு இருக்கும். இந்த ப்ரெட்டு வந்து என்ன யார் அவள் ரெடி பண்ணி கொடுத்தாளா அப்படின்னா, ஆமாம் அவள் தான். பார்த்தா அது பூனை கறியாக இருக்கும். அவன் ஒரு மாதிரி ஷாக்காகிடுவான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துருவான். நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்காக போவான். அவன் ஃப்ரெண்டும் வருவான். இன்றைக்கி என்ன ட்ராப் பண்ண? இல்லை முடியாது. இல்லை என்ன ட்ராப் பண்ண? நிக்கி பண்ணுறதெல்லாம் பார்த்தியா, வியர்டாக இருக்குது, அவள் வந்து உன்னை லவ் பண்ணல, அவருக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதை நீ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைடா அதேமாரிலாம் இல்லை, நிக்கி என்னை உண்மையுமே தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னான். இல்லை நீ வேணால் இன்றைக்கி பாய்ஸ் அவுட்டுன்னு சொல்லிப்பாரு, அவள் உன்னை விட்டுட்டானா இது ஒரு நார்மலான லவ் தான், அவள் உன்னை விடாமல் இல்லை நானும் வருவேன்னு சொன்னான்னா கன்ஃபார்மாக இது ஒரு மென்டல் சைக்கிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த ஒன் விஷ் விலோவை எடுத்து பார்ப்பான். இதெல்லாம் ட்ரூவாக தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி அவன் நம்புவான். அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அந்த டப்பாவில், அதுக்கு கால் பண்ணி கேட்பான். இந்தமாரி ஒன்று கேட்பான், இது வந்து உண்மையுமே நடக்குமா,
கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ண முடியுமா இதை? அவள் வந்து என் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறா, இதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிட முடியுமா? இல்லை என்னை லவ் பண்ணால் போதும், சைக்கோ மாரி லவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவான். இல்லை அதெல்லாம் முடியாது, நீங்கள் செத்திங்கன்னா தான் இது முடியும், இல்லைனா வந்து அவங்க செத்தாக தான் முடியும், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் முடியும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வேணால் நிக்கிட்டே பேசுங்கன்னு சொல்லிட்டு காலில் இருக்கும்போது அவள் ஒரு மாதிரி கத்துற மாரி ஆவாள். இவன் பயந்துட்டு வீட்டுக்குள்ளே போவான். நிக்கின்னு கேட்பான். அவள் அங்கேயே இருப்பாள், காலையில் எங்கே நின்னாலும் அங்கேயே இருப்பாள். அங்கேயே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுவா, கண்டதை சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போயிருப்பா, எல்லாமே சொல்லுவான். பேபி நான் இந்தமாரி நான் குளிச்சுட்டு வரேன், நீ எதுவும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்லை இந்தமாரி லேன் வந்து பாய்ஸ் அவுட் கூப்பிட்டான் அப்படின்னா, லேனு கூப்பிட்டானா? இல்லையே, அங்கே வந்து நம்மளோட கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் வராங்களே, நானும் வரேன் அப்படின்னா, இல்லை பாய்ஸ் அவுட்டு தான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்லை நான் கண்டிப்பாக வருவேன், உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு அவன் கத்துவா. அவள் கத்துனோடனே சரி ஓகே நம்ம கிளம்பி போகலான்னு சொல்லி பார்த்தா அந்த அவுட்டுக்கு போவான். என்னடா நான் உன்கிட்ட சொன்னேனே, நீ மட்டும் வாடா, அந்த பொண்ணு வந்து உன்னை விட மாட்டா, அவள் உன்னை சைக்கோ மாரி தான் லவ் பண்ணுறான்னு சொல்லணும். என்னடா பண்ணுறதா, கூப்பிட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்களுக்குள்ளே ஒரு கேம் நடந்துகிட்ருக்கும். இந்தமாரி என்னென்ன கேம்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு சீட் எடுத்து படிப்பாள். ஒரு கவிதை நடையாக வந்து சொல்லுவாள், இவன் தான் என்னோடய உலகம், இவன் இல்லாமல் நான் வாழவே முடியாது அந்தமாரி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கிரிஞ்சாக பார்ப்பாங்க, என்ன இப்படி ஒரு மொக்க மாரி போட்டுட்ருக்குறா, இது வந்து கவிதைன்னு வந்து அவனுக்கு சொல்கிறா, இவனை அப்படி லவ் பண்ணுறான்னு எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சாகிடுவாங்க. அடுத்து வந்து ஒரு ஹீரோ வந்து எடுப்பான், உன்னோட லெஃப்ட்டில் உள்ளவங்களை கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் டென்ஷன் ஆகிட்டு அவளோட ஃப்ரெண்டு அப்படியே நல்லா பின்னாடி இழுத்து, நான் தான் இப்போ உன்னோட லெஃப்ட்டில் இருக்கேன், என்ன கிஸ் பண்ணணுன்னே எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாக ஆகிடுவாங்க. நான் தான் உன்னை இந்த உலகத்தில் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். எல்லாருமே வந்துட்டு இல்லை ஒரு மாதிரி இருக்குது, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஒரு பாட்டில் எடுத்து டம்முன்னு வந்து அடிச்சு, டே அவள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறா பைத்தியத்தை அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ளே கூட மாட்டாங்க, ஏன்னா இவள் வந்து மென்டல் மாரி பண்ணிகிட்ருப்பா. யாராவது வீட்டுக்கு வருவாங்க, அவன் வந்து சொல்லுவான், டே என்ன ஆச்சு உனக்குன்னா, இல்லை நீ தான் என்னோடய உலகம் அப்படின்னு அவன் சொல்லுவாள். இல்லை நிக்கி, நீ இந்தமாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நம்ம லவ் தான் பண்ணுறோம், நமக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், எனக்கு வேறு எதுவுமே வேணாம், இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் வேணும், நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, இது நிக்கியே இல்லை, நிக்கி இப்படி பண்ணவே மாட்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ வந்து டோரை லாக் பண்ணுறது, எலியை சமைச்சு கொடுக்குறது அப்படிலாம் பண்ணுறான்னு. இல்லை நான் உனக்கு பிடிக்குமேன்னா அதெல்லாம் பண்ணேன், இனிமேல் நான் எதுவுமே பண்ண, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ப்ளீஸ் என்னோட படுத்துக்கோ அப்படின்னு அவள் வந்து சொல்லுவாள். நீ வந்து என்னை விடவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மாதிரி இல்லை பயந்துக்கிட்டே வந்துடுறா. அது அப்படியே தாவி தவிர பூனை என்னென்ன ஆக்ஷன் பண்ணுமோ அது எல்லாமே அப்படியே ஒன்றா பண்ணுவாள். இன்னைக்கு என்னை பயமுத்துற, நீ என்னை வந்து ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணுற, நான் வந்துட்டு பயந்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். சரி நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன், இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், நம்ம எப்போதும் போல் நம்ம லவ் பண்ணிவிட்டு ஜாலியாகவே இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு படுப்பாங்க. அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணுவாள், நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், 2-3 விஷயம் சொல்லணும், நீ வா அப்படின்னு சொல்லி. இல்லை என்னால் வர முடியாதுமா. இல்லை நீ வரலன்னா இப்போ நான் உன் வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக வருவான். அவன் பொறுமையாக எந்திரிக்கும் போது தான் தெரியும் உண்மையான நிக்கி வாய்ஸ் வரும். அந்த பேய் வந்து தூங்கிட்டு இருக்கும், உண்மையான நிக்கி வாய்ஸ் வந்துடும், என்னை கொன்னுடு அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் அப்போ சொல்லும் போது, ஏன் நிக்கி என்னோட உனக்கு வாழ்கிறதுக்கு பிடிக்கலையா, என்னோட சகிச்சுக்கிட்டு வாழலாமே அப்படின்னு சொல்லி அவன் கேவலமாக கேட்பான். என்னை ப்ளீஸ் என்னை கொன்னுடு, அவள் இப்போ இன்னும் முழிக்கல, அந்த பேய் முழிச்சுன்னா என்னை விடமாட்டா அப்படின்னு சொல்லுவான். இந்த காருக்குள்ளே வருவான். அவன் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அந்த காலேஜ்லேருந்து சீட்டு கிடச்சிருக்கும். இந்தமாரி நான் வந்துட்டு அதை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், லேனும் நிக்கியும் வந்து ஒரு ஹுக்கப் கல்ச்சரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 பேர் சீரியஸான லவ் இல்லை, பட் ஆனால் 2 பேரும் வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து உனக்கு தெரியாது, பட் ஆனால் அவங்க வந்து ஒன்று மறைச்சிட்டு இது பண்ணாங்க. சடனாக பார்த்தா அவனை பைத்தியமே லவ் பண்ணிகிட்ருக்கா, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. உனக்கு வந்து லைக் கூலான ஒரு பொண்ணு தான் வேணும்னா இவன் இந்த பொண்ணை சொல்கிறான், ஒன்றை போலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்களுக்குள்ளே ஒரு லவ் வர மாதிரி இருக்கும். பார்த்தா டப்புன்னு ஹீரோயின் வந்து கண்ணாமன்னு அடிச்சு அந்த பொண்ணை சாவடிச்சிருவா. அங்கேருந்து வரா, பேபி நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவெல்லாம் சும்மா அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவாள். இவன் பயந்துருவான், ஒரு நிமிஷம் பேய் மாரி அடித்து கொண்டுடுவா. நீ வா அந்த பொண்ணை நம்ம பதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்போ வந்து அவன் வந்து யோசிப்பான், இந்த இது வந்து ஒன் விஷுவல் தான் நடக்குது, இதை நம்ம எப்படியாவது முடிக்கணும், இது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடுவான். நேராக வந்து அவன் ஃப்ரெண்டு கடைக்கு போவான். அந்த ஒன் விஷுவலை நீ எப்படி வந்து விற்கலாம், இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவான். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை அவள் என்னை பைத்தியமாக லவ் பண்ணுறாயோ, அது நல்ல விஷயம் தானே, அவர் பொண்ணு அவனை அவள் லவ் பண்ண ரொம்ப லவ் பண்ணுறாயா, பைத்தியமாட்டோம், இதனால் என்னென்னமோ தப்பாகுது அப்படின்னா, இல்லை இந்த ஒரு வாட்டி ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு வாட்டி தான் எடுக்கலாம், அடுத்த விஷயம் நம்ம எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு 2-3 வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணுவான் உடைக்கிறதுக்கு. அவனால் உடைக்கவே முடியாது, ஒருத்தவங்களும் ஒரு விஷயம் தான். சரின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட போவான், மச்சான்
இந்தமாரி நடக்குது, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஒரு அந்த ஸ்டிக்கு தரேன், நீ என்ன பண்ணு, இதெல்லாம் நடக்கவே இல்லை, நிக்கி வந்து ஒன்றை தான் லவ் பண்ணணும், நார்மலாக லவ் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் ஹுக்கப் கல்ச்சரில் இருக்கிற மாரி இருக்கணும், நானும் அவளும் பேசிக்கவே இல்லை அந்த மாதிரி. அந்த லூசு பையன் அவன் என்ன பண்ணிடுவான், இதெல்லாம் சும்மா ஏன் ஜோக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடச்சி எனக்கு ஒரு 1 பில்லியன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடச்சிடுவான். பார்த்தா 1 பில்லியன் பணம் வந்து கொட்டும். அவன் ஷாக் ஆகிடுவான். இருந்த ஒரு விஷயம் வந்து அழிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நிக்கிட்ட வருவான். நிக்கி, நான் என்ன சொன்னாலும் கேட்பல, இதை வந்து உடச்சி பண்ணல, 2 பேரும் லவ் பண்ணலன்னு சொல்லு அப்படிங்கிற மாரி அவன் சொல்லுவான். அவள் ரொம்ப பைத்தியத்தின் உச்சத்தில் இருப்பாள். இல்லை, நீ என்னை லவ் பண்ணியே ஆகணும், நிறையா லவ் பண்ணணும், நான் தான் உன்னோட உலகம் அப்படி இப்படின்னு இருப்பாள். ரொம்ப சைக்கிக் இருப்பாள். அவன் என்ன பண்ணுவான், சரி இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம செத்துடலாங்கிற முடிவுக்கே வந்து ஒரு மாதிரி வந்துடுவான். நேராக என்ன பண்ணுவான், பாத்ரூம் போகிறதுக்காக பொறுமையாக எந்திரிக்கிறது பார்ப்பான். விட மாட்டான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறான்னா ரெஸ்ட் ரூமுக்கு வந்துடுவான். இல்லை, இதுக்கப்புறமேலே செட் ஆகாது, நம்ம செத்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு கன்னை வச்சு சுடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவான். நெஞ்சில் ஃபஸ்ட்டு சுடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நெத்தியில் வச்சு சுடலான்னு பார்ப்பான், அப்பயும் பயமாக இருக்கும். இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எப்படியா இருந்ததோ அதேமாதிரியே மாத்திரையை போட்டுட்டு மாத்திரையை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு போவான். அப்போ கூட அவன் வந்து என்ன நினைப்பானா, இல்லை கொஞ்சம் நம்ம வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதுக்கு பார்ப்பான். ஓகேவா? அப்போ அவள் என்ன பண்ணிவிடுவா, ஒரு ஸ்டிக் அங்கே இருக்கும், அவள் என்னை லவ் பண்ணணும், என்னை மட்டும்தான் அவள் லவ் பண்ணணும், அவள் வந்து அந்த ஸ்டிக்கை உடச்சிடுவா. 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது அவனும் அந்தமாரி ஆகிடுவான், மெண்டல் மாரி ஆகிடுவான், சும்மா சைக்கோ ஆகிடுவான். அவனுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது வந்து பியர் கிடையாது, அவன் அதை ஹீரோ கிடையாது. இப்போ 2 பேருமே வந்து ஒரு பேய் மாரி டப்புன்னு அந்த என்ன பண்ணுவான், அந்த மருந்து இப்போ வேலை செய்ய அவன் செத்துருவான். அவன் செத்த உடனே அவளுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஒரிஜினல் நிக்கி வந்துடுவா. ஏன்னா இவன் செத்துட்டானே, அது எல்லாமே பிரேக் ஆகிடுது. ஸோ அப்சஷன் வந்து அந்த பொண்ணுக்குள்ள இவன் பண்ண அப்சஷன் தான். இந்த பேய் மாரி இருக்குதுன்னு தெரியும், அப்போவுமே வந்துட்டு அவன் வந்து அந்த பொண்ணு மேலே அப்சஷனால் அந்த பொண்ணை லாக் பண்ணிட்டு அவனும் லவ் பண்ணிவிட்டு சஃபர் ஆகிட்டு இருப்பான். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. தேங்க்யூ.